மக்களோட கோபம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சர்வே எடுத்த காலகட்டத்திற்கும் இப்போக்கும் பார்த்தா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா அதிமுக, பாஜக அந்த என்டிஏ கூட்டணிங்கிறது ஆரம்பத்துல இருந்தே வலுவான கூட்டணியா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் துக்ளக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். IANS நடத்திய கருத்து கணிப்புல தமிழகத்துல என்டிஏ கூட்டணியானது 114 இருந்து 127 இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அவங்க கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுல திமுக அதிமுகவை விட பின்தங்கி இருப்பதாக வெளியிட்டு இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க? இல்ல, பொதுவாகவே கருத்து கணிப்புங்கிறது 1-2 கம்பெனியை மட்டும்தான் இங்க கொஞ்சம் ரிலையபிளா சொல்றாங்க. மற்றபடி இந்த சர்வே போல் அப்படிங்கிறது நான் எப்பவுமே எல்லாத்தையும் சொல்ற மாதிரி சர்வே போலுங்கிறது ஒரு சார்பா எடுக்கக்கூடாது. அதை எடுத்துட்டு இவர் தான் வருவாரு அப்படின்னு சொல்றது ஒரு தவறானது. ஆனா இவங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சரியா, ஏன்னா இவங்க பீகார்ல எடுத்த போது கூட ரொம்ப தெளிவா எடுத்திருந்தாங்க, கரெக்டா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். பட் அதை விட எண்ணிக்கை அதிகமானாலும் அந்த எண்ணிக்கைகள் வரலாம் முன்ன. ஆனா வெற்றியாளர் யாருன்னு பாக்குறோம். அப்போ அந்த முகத்துல ரொம்ப கரெக்டா சொல்லியிருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இவங்க சர்வே எடுத்த காலம் அப்படிங்கிறது ஒரு வாரம் முன்ன 10 நாள் முன்ன இருந்திருக்கலாம் அந்த டைம்ல. ஸோ அந்த டைம் அடிப்படையா வச்சு பார்க்கும்போது ஒரு 114 வரைக்கும் வரும், 38% வரைக்கும் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு வாரத்துல 10 நாள்ல இன்னைக்கு காலை நடந்த சம்பவம் உட்பட இப்ப கொஞ்சம் முன்னாடி நியூஸ் பார்த்தா ஒரு 66 வயது மூதாட்டிய தள்ளி விட்டு பாலியல் கொடுமை செய்ய முயன்றிருக்கிறார் ஒரு வாலிபர். அவரை கைது செய்திருக்காங்க, போதையாசாமி. சோ தொடர்ச்சியா அது நடந்துட்டு இருக்கும்போது இந்த 38%ங்கிறதெல்லாம் இப்ப கிட்டத்தட்ட 30%க்கு போயிடுச்சு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சீர்கெட்டு கிடக்குங்கிறதெல்லாம் இன்னும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கும் போது ஆட்சியாளர்கள் அதுல கவனமே செலுத்தாம ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதும், பசங்களை வச்சு உன்னை ஜெயிக்க யாரு, நீ தான் தலைவன் பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதும், ஸ்கூல் பசங்களை விட்டு பாக்குறதும், இதெல்லாம் செய்யும்போது மக்களோட கோபம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சர்வே எடுத்த காலகட்டத்திற்கும் இப்போக்கும் பார்த்தா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா அதிமுக, பாஜக அந்த என்டிஏ கூட்டணிங்கிறது ஆரம்பத்துல இருந்தே வலுவான கூட்டணியா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. இருக்கக்கூடிய பாமகவா இருக்கட்டும், ஜான் பாண்டியன் அவர்களும், கிருஷ்ணசாமி அவர்கள் இன்னும் பதில் சொல்லல, பட் இருக்கிறாங்க. அதே மாதிரி தேமுதிக வந்துட்டாங்க, இங்க ஓபிஎஸ் வந்துட்டாருங்கும் போது அந்த கூட்டணியில பெரிய கட்சிகளா இருக்கக்கூடியது அப்படியே இருக்குன்னு பார்த்தோம். இந்த சைட்ல 1/2% ஓட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என் கூட வாங்க, 8 சீட்டு தரேன், 9 சீட்டு தரேன், ராஜ்யசபா எம்பியே தரேன், வாங்க என் கூட அப்படின்னு கெஞ்சி கூத்தார நிலைமையிலதான் இங்க இருக்கு. மோரோவர் விசிகா சீட்டு பிரச்சனை இருக்கு, கம்யூனிஸ்ட் சீட்டு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த கூட்டணி இப்ப இந்த கம்யூனிஸ்ட் எங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை தரணும்னு சொன்னதோ, விசிகா சொன்னதோ இந்த சர்வேக்கு அப்புறம், இந்த சர்வே அதுக்கு முன்ன எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் இன்னும் கழிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்க நிறைய இன்னும் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கு டிஎம்கேல. ஸோ அந்த அலையன்ஸ் இன்னும் பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கும், முன்னோக்கி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. ஆனா இதுல ஒரு இடத்துல மட்டும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஒரு 10% எதிர்பார்த்தோம் தாவேக்கா, அவங்க ஒரு 15% வாக்குன்னா கூட அது ஒரு 12 சீட்டு வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் 8% சீட்டு வாங்கிட்டு இருக்கிற சீமான் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடிஞ்சது இல்லை. அப்படி பார்க்கும்போது இவங்களும் அந்த 8க்கு 2 பார்த்தா டபுள் மடங்கு பார்த்தா 15-16% பார்த்தா இவர்கள் 12 தொகுதிகள் ஜெயிப்பார்கள், 6 முதல் 12 அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசனையா இருக்கு. டிஎம்கேவுக்கு நாங்க பிரிச்சதாலதான் நீங்க தோத்துட்டீங்க அப்படிங்கிற ஃபேக்டரா டிவிகே இருக்கும் அப்படின்னு பார்வை இருந்தாலும், நாம் தமிழரும் இதுல ஒரு பெரிய ஃபேக்டரா இருப்பாங்க. அவங்களும் இதுல இந்த வாட்டி ரொம்ப ஓட்டு இதுல இருக்கிறாங்க, ஸ்பிளிட் ஆகுறதுல. ஸோ இந்த முறை இந்த கருத்து கணிப்பு என்பது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கரெக்டா சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி கரெக்டா சொன்னாங்க, சொன்னதெல்லாம் கரெக்டா இருந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதே இடத்துல இன்னொரு கருத்து கணிப்பு வருது. இன்னொரு கருத்து கணிப்பு எப்படி வருது? அவங்க என்ன அடிப்படையில எடுத்தாங்கன்னு சொல்லல, என்னன்னு சொல்ல, தொகுதிகளே சொல்லாம 80 தொகுதியில அதிமுக டெபாசிட் போகும்னு சொல்றாங்க. எப்படிங்க, என்ன தொகுதி, எந்த தொகுதின்னு கேட்டா அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டோம் அப்படின்றாங்க. அப்ப அந்த சர்வேக்களை நம்ம அடிப்படையா எடுக்கிறது இல்லை. நான் கரெக்டா சொல்லக்கூடிய சர்வேக்களை தான் நான் பாக்குறோம். இதே ஹைதராபாத்ல ஒரு நிறுவனம் ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. அவங்க தாவேக்கா ஒரு பெரிய சக்தியா இங்க வருவாங்க, தேர்ட் ஃபோர்ஸா வருவாங்க. டிஎம்கேக்கு பல இடத்துல அது அந்த ஸ்பிளிட்டுங்கிறது ஓட் ஸ்பிளிட் ஆகுறதுனால டிஎம்கே பெருவாரியா வரும் அப்படிலாம் சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்தா அந்த சர்வே நிறுவனத்துடைய ரிசல்ட் எல்லாம் நம்ம தேடி பார்க்கும்போது
ஆந்திராவில் இந்த முறை சந்திரபாபு நாயுடு அவர்களும் பவன் கல்யாண் அவர்களும் பாஜக கூட்டணி எல்லாம் வெற்றி பெற்று வந்ததை தவிர அந்த ஒரு சர்வேவை தவிர முன்னாடி சொன்ன எதுவுமே கரெக்டா இல்லை. அவங்களது எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ சர்வேங்கிறது வந்து கரெக்டா இருக்கணும், தெளிவா சொல்லணும் அப்படிங்கும் போது அந்த விதத்துல இந்த சர்வே கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு நம்பக்கூடிய சோர்ஸ். இன்னொன்னு இங்க வந்து நம்ம முதல்ல இருந்தே சொல்றோம் 40% இருக்கு, 45% ஓட்டு இருக்குன்னா திமுக சொல்றாங்க. நம்ம ஆரம்பத்திலேயும் சொல்லிட்டு இருக்கோம். சென்ற முறை இருந்த கணக்கு வேறு, இந்த முறை இருக்கிற கணக்கு வேறு. உங்க மேல இருக்கிற எதிர்ப்பு ஓட்டுகள் ஒரு 5% கழிச்சிருங்க. அப்படியே தாவேக்கா உங்கள்ட்ட இருந்து ஓட்டு எடுத்தாலும் ஒரு 5% கழிச்சிருங்க. உங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் கழிச்சிங்கனாக்க ஒரு 5% எடுத்துருங்க. இன்னமும் இப்ப சட்டம் ஒழுங்கு சரி இன்னமும் மோசமாகி கொண்டிருக்கிற மிக மோசமா போய் கொண்டிருக்கும் போது அந்த முதல்ல சொன்ன 5%ங்கிறது இப்போ 10%க்கு மேல போயிட்டு இருக்கு. அதனால 25% நம்ம 45 ஆரம்பிச்சு 25ல வந்து திமுக நிக்குதுன்னா அப்பவே அவங்களுடைய தோல்வியின் தொடக்கம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிடும். இன்னும் சொல்ல போனால் அதிமுக வந்து இப்போ மக்கள் நலன்ல கேள்வி கேட்கிறத விட பாஜக திரு அண்ணாமலை அவர்கள் நயினார் அந்த அதிகமாக எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்கும் போது யார் கேட்கிறா அப்படின்னா திரு அண்ணாமலை. அவர் மேல இவங்களால எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியல, ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியல, பாஜகவை பத்தி ஊழல் பேச முடியல. அப்படிங்கும் போது மக்கள் பாக்குறாங்க கிட்டத்தட்ட 12 வருட ஆட்சி மத்தியில ஊழல் குற்றச்சாட்டை இவங்களால நிரூபிக்க முடியல, எதுவுமே சொல்ல முடியல, தப்பு சொல்ல முடியல. திருப்பி இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே இந்தி போராட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சு விடுறாங்க தவிர வேற எந்த லாஜிக்கலான ஒரு எதிர்ப்பும் இல்லை அப்படின்னு மக்கள் பார்க்கும்போது அந்த பிளஸ் ஓட்டுகள் ஏற்கனவே கூட்டணியில இருந்த போது வாங்கிய ஓட்டுகளா இருக்கட்டும், இப்போ பாஜக கூட்டணிக்குன்னு ஒரு 18-19%, அதிமுக 22%, இப்ப இந்த எதிர்ப்பு வாக்கெல்லாம் இந்த பக்கம் வரும்போது அந்த பிளஸ் என்பது கரெக்டா இருக்கும். ஆனால் இவங்க சொல்லியிருக்கிறது எட்ஜ் டு எட்ஜ் வரும், ஒரு டைட்டா தான் இருக்கும் காம்படிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல இது சரியாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி.